ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. திருவாடுதுறை திருவாலங்காடு ஐநூறு மக்கள் மதரசாவுடைய 10ஆம் ஆண்டு விழா மிகச் சிறப்பான முறையில் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு அதனுடைய நிகழ்வுகள் காலையிலிருந்து தொடர்ச்சியாக நடைபெற்று முத்தாய்ப்பாக பட்டிமன்றத்தை நெருங்குகின்ற அற்புதமான தருணத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த விழாவினை சிறப்பித்து தருவதற்காக சென்னையிலிருந்து வருகை இருந்திருக்கிற மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி ஷேக் மஹியுத்தீன் ஹஸரத் பெருந்தகை அவர்களே, சிறப்பு பேருரை நிகழ்த்து வருகை இருந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஷவுகத் அலி உஸ்மானி அவர்களே, இந்த நிர்வாக சபையினுடைய ஊர் பிரமுகர்களே, பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் சலாமினை தெரிவித்துக் கொண்டு என் வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். 2 வார்த்தை தான். உலகத்திலே இப்ப இருக்கிற இந்த சூழல் எதுவெல்லாம் மார்க்கம் தடுத்திருக்கிறதோ எல்லாமே அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மது ஹராம் என்று சொல்கிறது, மது ஆறாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வட்டி ஹராம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டு வட்டி ஆங்காங்கே எல்லா இடத்திலேயும் நிரம்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பூமியிலே நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. மோசடியா, கஞ்சாவா, எல்லா விஷயங்களும், எல்லா அனாச்சாரங்களும், அக்கிரமங்களும், அசிங்கங்களும் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை ஒரு பண்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த வாழ்க்கையை எப்படி மீட்டெடுத்து அடுத்த தலைமுறை இடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதற்கான வழிதான் மக்தப் மதரசா. இந்த மாவட்டத்திலேயே மக்தப் மதரசாவுடைய விழாவை மிகச் சிறப்பான முறையிலே நடத்தக்கூடிய ஒரு ஊராக நம்முடைய திருவாடுதுறை திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது மிக மெச்சத்தகுந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த 10 ஆண்டு காலம் திருவாடுதுறையினுடைய ஊரின் உருவாக்க எவ்வளவு எத்தனை காலம் என்று தெரியாது. ஆனால் இந்த 10 ஆண்டு காலம் இந்த ஊரினுடைய வரலாற்றிலே நிச்சயமாக பதிவு செய்யப்படக்கூடிய அளவுக்கு மக்தப் மதரசாவுடைய விரிவாக்கத்தை மிக பிரமாண்டமான முறையிலே கொண்டு சேர்க்கக்கூடிய அறப்பணியை இந்த நிர்வாகமும் இங்க இருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்களும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, நெஞ்சம் நிறைந்த தாய்மார்களே, இந்த பிடிமானத்தை நாம் விட்டுவிட்டால் நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடத்திலையும் கிடைக்கப் போவதில்லை. நாமெல்லாம் முஸ்லிம்களாக மூமின்களாக இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் வாழுகிற காலகட்டத்திலே, நாம் சிறுபிராயத்திலே பாலிய காலத்திலே இருக்கும் போது நமக்கு போதித்து தந்த அந்த மக்தப் மதரசாவுடைய அடிப்படை தான் நமக்கான மார்க்கத்தின் வழியாக, வாசலாக, அந்த வழியிலே நாம் வாழ்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அந்த வகையிலே மக்தப் மதரசா சிறப்பான முறையிலே நடைபெறுகிறது என்று சொன்னால், இந்த விழாக்களை கோடிகளை கொட்டி கொடுத்தாவது தொடர்ந்து எல்லா காலத்திலேயும் இதை சிறப்பான முறையிலே நடத்த வேண்டும். இதுல எந்த விதமான மாற்று சிந்தனையோ மாறுபட்ட எண்ணமோ நிச்சயமாக வரவே கூடாது. ஏனென்றால் இது நிகழ்வல்ல, இது ஒரு விழாவல்ல. நம்முடைய அடுத்த தலைமுறையுடைய பிள்ளைகளின் உள்ளங்களிலே உருவாக்கக்கூடிய மார்க்கத்தின் கோட்டை அது, மார்க்கத்தின் சிம்மாசனம் அவருடைய உள்ளத்திலே விதைக்கப்படக்கூடிய விதை அது. இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இங்கே பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பிள்ளைகள் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஸ்டேஜில தங்களுடைய திறனை வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், இது ஏதோ அவர்கள் ஸ்டேஜில நிற்கிறாங்க, நாம உட்கார்ந்து பார்க்கிறோம் என்ற நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வல்ல. இன்னும் 50 ஆண்டு காலங்கள் கழித்ததற்கு பின்னாலே இவர்கள் பேசுகின்ற ஒரு மிக முக்கியமான செய்தி, நான் ஓதுகின்ற காலத்திலே, நான் சிறுபிராயத்திலே இருந்த காலத்திலே இப்படியெல்லாம் மாநாட்டை போல நடந்தது. எங்களுடைய உஸ்தாத், எங்களுடைய நிர்வாக பெருமக்கள், எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் வந்து எங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்த காரணத்தினால்தான்
நாங்கள் ஓரளவு மார்க்கத்தின்படி வாழ்வதற்கான வழியை பெற்றிருக்கிறோம் என்று 50 ஆண்டு காலங்கள் கழித்ததற்கு பின்னாலும் இந்த நிகழ்வை மனக்கண் முன்னாலே நிறுத்தி நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த பிள்ளைகள் இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றளவும் ஒவ்வொரு 2 ரக்காயத் தொழுகிறோமா, 2 ரக்காயத்து தொழுதோம் அப்படின்னு சொன்னா தொழுகைக்கு பின்னாலே அத்தஹியாத்து சொல்கிறோம். அதற்கு பின்னாலே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்பதை நாம் ஓதுகிறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு துஆ செய்வதை நாம் சுன்னத்தாக தொழுகையிலே ஆக்கப்பட்டிருந்தாலும் கூட யாரை முன்மாதிரியாக ஆக்கி நாம் துஆ செய்கிறோம் என்று சொன்னால், கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் கமா பாரக்த அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ பரக்கத் செய்தாயே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ உன்னுடைய அருளை பொழிந்தாயே, அதுபோல எங்களுடைய நபிக்கும் நீ பொழிவாயாக என்று 2 ரக்காயத்து தொழுதால் அத்தஹியாத்திற்கு பின்னாலே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஓத வேண்டும். அதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன், இறைவா என்னுடைய புகழை, என்னுடைய வரலாற்றை, என்னுடைய சிந்தனைகளை அடுத்த தலைமுறையிலே புகழுக்குரியதாக ஆக்கி வைப்பாயாக என்று துஆ செய்ததனுடைய விளைவுதான் உலகத்தின் கியாமத் நாள் வரைக்கும் யார் தொழுதாலும் தொழக்கூடிய மக்கள் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதி என்பதை ஓதியாக வேண்டும், அவருடைய திருநாமத்தை சொல்லியாக வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலே அல்லாஹ் தஆலா அவருடைய புகழை கியாமத் நாள் வரைக்கும் பரப்பி இருக்கிறான் என்பதை பார்க்க முடிகிறது. அந்த வகையிலே வாழ்க்கையிலே நல்ல காரியத்தை நாம் தொடர்ந்து செய்கின்ற பொழுது இந்த ஊருடைய வரலாற்று பக்கத்திலே இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது, அந்த நிகழ்விலே பங்கெடுத்தவர்கள், அதற்காக உறுதுணையாக இருந்தவர்கள், ஏற்பாடு செய்தவர்கள், கலந்து கொண்டவர்கள், அந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவர்கள், அத்தனை நபர்களுடைய வரலாறும் இந்த ஊருடைய வரலாற்று பக்கங்களில் பதிவு செய்யப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. அல்லாஹ் தஆலா இவ்வளவு பிரமாண்டமான விழாவை நடத்தக்கூடிய ஊர் நிர்வாகத்திற்கும், ஊருடைய முக்கியமானவர்களுக்கும், ஊர் பெருமக்களுக்கும், இதற்காக வேண்டி பாடுபடக்கூடிய உலமா பெருமக்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஆரோக்கியத்தை தந்து இந்த சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடிய உன்னத பாக்கியத்தை தந்தருள்வானாக என்று துஆ செய்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.